மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை. 5 அஜித், 6 சூர்யா, 10 விஜய். இந்த 3த்தையும் மிக்ஸியில போட்டு கலந்து அடிச்சா என்ன வருமோ அந்த கலவையில இருக்கீங்க. ஒண்ணு விட்டிய. என்னது? மாதவன். மானம் கட்டத்தனமா இல்ல உனக்கு இது? யாரு? யார் இது? Show 'em what you got. வேதாந்தம், இது யாரு புதுசா? புதுசெல்லாம் இல்ல, ரொம்ப பழசு. நம்ம சித்தப்பா. சித்தப்பாவா? உனக்கும் நான் சித்தப்பாவா? அப்படியே அந்த காலத்து புன்னகை மன்னன் கமலஹாசன் மாதிரி இருக்காரு. சத்தம் இந்த நேரம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒலியா, கிளிகள் முத்தம் தருதா, அதனால் சத்தம் வருதா, அடடா என்ன சத்தம் இந்த நேரம் சித்தப்பா, உயிரின் சித்தப்பா, ஏன் சித்தப்பா? என்னடா? என்னது டாவா? எங்கடா? என்ன எங்கடா? சித்தி. சித்தியாவ குடும்பத்தை கொளுத்த வந்த வத்தி. எங்கடா போயிட்டா? நீங்க கனவு காண ஆரம்பிச்சப்பவே ஓடி போயிட்டா. போகும்போது என்ன கமலஹாசன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா பத்தியா? பார்த்தேன். ஆனா அவங்க முன்ன பின்ன கமலஹாசனை பார்த்தது இல்ல போல் இருக்க. வேதாந்தம், நீ தாண்டா எனக்கு உதவி பண்ணணும். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு ஸ்டூல் வாங்கி தர்றேன். எதுக்குடா? அவங்களுக்கு முத்தம் கொடுக்க ஆசைப்பட்டா நீங்க ஸ்டூல் மேல ஏறி தானே கொடுக்கணும். போடா. சரி போறேன்டா. இல்ல இருந்தாலும் உங்க காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் சித்தப்பா. இப்படி சொல்லி தாண்டி உன்னை கவுக்க போறேன். என்ன புன்னகை மன்னனா? மீராமா, நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல, எல்லாரும் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். நீங்க போங்க போங்க. மீரா, ஆமா சித்தப்பா எங்க காணோம்? அத ஏங்க கேக்குறீங்க? அவரை தேடுறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா போச்சு. ஒரு இடத்துல இல்லாம ஊடு பூரா பெருச்சாதி மாதிரி போய்கிட்டே இருந்தா நான் எங்க போய் தேடுறது? வேதாந்தம், நான் சுறுசுறுப்பா இருக்கேன்ல, இந்த சுறுசுறுப்பா அவர்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். எங்க இருந்தாலும் போய் தேடி அழிச்சிட்டு வா. சும்மா இருங்க, நீங்க சாப்பிட உட்காந்துட்டீங்க, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நான் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சித்தப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு வைக்கணும், அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். என்ன ஐயா நீங்க? சித்தப்பா உட்கார்றா. வாட் ஹேப்பன்ட் யூ? என்ன இந்த கோலம்? இனிமே நான் சித்தப்பா மட்டும் இல்லடா, சித்தி அப்பாவும் கூட. உங்களுக்கு ஏங்க இந்த கொலவெறி? சென்னைக்காக நான் என்னையவே மாத்திக்கிட்டேன். சித்தப்பா, உங்களுக்கு சென்னை பிடிக்கலன்னு சொன்னீங்களே? அது போன வாரம். ஏன் சித்தப்பா, ஊருக்கு போனோம் புறப்பட்டே இருந்தீங்க? அது 1 மணி நேரத்துக்கு முன்னால. இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? சென்னையிலேயே தங்கறதா முடிவு பண்ணிட்டேன். சித்தப்பா, நீங்க எந்த கெட்டப்ல வேணாலும் இருங்க, ஆனா வீட்டை விட்டு கிளம்பிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அது போதும் எனக்கு. டேய் வேதாந்தா, சீக்கிரம் சர்வ் பண்றா. ஆமா சித்தப்பா, நீங்க இந்த கெட்டப் மாறதுக்கு யாராவது காரணமா இருந்தாங்களா? ஆமா. சொல்லுங்க சித்தப்பா, யாரு? இன்பமே நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி. சித்தப்பா,
என்ன ஃபீலிங்? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் இருக்குடா. சித்தப்பு நீங்க போல இங்க வீட்லயே இருக்க போறீங்கன்னு சொன்னதும் எனக்கு 1 கிலோ சுவீட்ட அப்படியே ஒரே வயல சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. எங்க வாயை காட்டுங்க. 1 கிலோக்கு மேலே பிடிக்கும். டேய், நீ ரொம்ப பேசுற. சரி பேசலங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்டு எண்ணெய் இந்த சென்னை பெத்த அண்ணன் மாதிரி வாங்கோன்னு கூப்பிட்டுடுச்சு. வேதாந்தம் ஆ, சித்தப்பாவை ஸ்பெஷலா கவனி. ஆ, அதுக்கு என்ன தாராளமா கவனிச்சுட்டா போகுது. நீங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சாப்பிடுங்கன்னு சொல்ல போறீங்களா? ஏய், ரொம்ப பேசுற. சொல்லுங்க சொல்லுங்க. கங்காதரா, சொல்லுங்க சித்தப்பா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கடா. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கடா. கிழவடுத்த கிழவன் பொழுக்குல மண்ணள்ளி போட்டானே. சித்தப்பா மாத்தி மாத்தி பேசுறீங்க. மாமாவே மறந்து போன விஷயத்த நீங்க மறுபடியும் ஏத்தி விட்டா என்ன அர்த்தம்? ஆத்திரப்படாதேம்மா. சரியான மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். உனக்குள்ள ஒரு ஃபீலிங் இல்லையா? எனக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல. தனியா போகணும்னு நீயே நீலவேணியை ஆசைப்படுறது ஒரு ஃபீலிங் தானே? அதானே? சித்தப்பு உங்களையே ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன். சித்தப்பா, கல்யாணம் பண்ற விஷயம் முடிஞ்சு போன சமாச்சாரம். மறுபடியும் ஆறி போன புண்ண கீறி விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்தப்பா, குழப்பத்துக்கு தீர்வு சொல்வீங்கன்னு உங்களை இங்க கூட்டு வந்தோம். ஆனா நீங்களே அந்த குழப்பத்துக்கு பூவும் பொட்டும் வச்சு அழகு பார்த்தா என்ன அர்த்தம்? டேய், உங்க அப்பா எதுக்காக கல்யாணம் பண்ண போறான்? வீர சாவிய கொடுத்து குடும்பத்தை கவனிக்கவா கல்யாணம் பண்றாரு? பிள்ளைய கொடுத்து குடும்பத்தை விருத்தி பண்ணதான் கல்யாணம் பண்றாரு. ப்ளீஸ். ப்ளீஸ், யாரும் எதுவும் பேச வேண்டாம். சாப்பிட்டு கிளம்புங்க. கங்காதரா, டென்ஷன் ஆகாதரா. நான் சொல்றதை கேளு. சொல்லுங்க சித்தப்பா. கல்யாணத்தை பண்ணி உனக்கு ஒரு சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு வா. உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அம்மாவை கூட்டிக்கிட்டு வா. உன் மருமகளுக்கு நல்ல மாமியார கூட்டிட்டு வா. எனக்கு ஒரு நல்ல மருமகளை கூட்டிட்டு வா. போதுமா? போதாதுங்க. அப்படியே விட்டேன்னா ஏண்டா போதாது? எனக்கு ஒரு நல்ல முதலாளி அம்மாவை கூட்டி வர சொல்லி சொன்னீங்களா அவங்க கிட்ட? ஓ சாரிடா, உன்னோட ஃபீலிங்கே நான் மறந்துட்டேன். சரி சரி. கங்காதரா, கல்யாண வேலையை மறுபடியும் ஆரம்பி. இப்ப நீங்க எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு தட்டு வைடா. சித்தப்பா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நான் கேட்க போறேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கங்காதரா, இந்த வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கணும். அந்த சுபகாரியம் உன் கல்யாணமா தான் இருக்கணும். நடக்க போறது சுபகாரியம் இல்ல, அபசகுனம். அந்த அபசகுனத்தை தொடுத்தே தீருவேன்.
மீரா, வேர்த்து விறுவிறுத்து வர. அப்படி என்ன பண்ற கிச்சன்ல? பால் பாயாசம். மாமனாரோட கல்யாண எபிசோட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆனதை நினைச்சு கொண்டாட போறியா? அப்படியே வச்சுக்கலாம். எங்க வயிறெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது, உனக்கு பால் பாயசம் கேக்குதோ? பால் பாயசத்தை செஞ்சு நீயே வாயில ஊத்திக்கோ. ஆனா கண்டிப்பா மாமனாரோட கல்யாணத்துக்கு நாங்க பால் ஊத்துவோம். இது ஒண்ணு நான் எடுத்த முடிவில்லை. போய் சித்தப்பா கிட்ட கேளுங்க. உங்க புருஷங்க தானே அவரை கூட்டிட்டு வந்தாங்க. உன் சூச்சி ஜெயிச்சிட கூடாதுன்னு அவங்க அங்கே இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. நான் என்ன சூழ்ச்சி பண்ண? வீட்ல இருந்து கிளம்புனா ஆபீஸ், ஆபீஸ்ல இருந்து கிளம்புனா வீடுன்னு ஒரு துறவி மாதிரி இருந்தவரோட மனசை கலைச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆசையை தூண்டி விட்டுருக்கியே, அதுக்கு பேரு தான் சூழ்ச்சி. ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் செஞ்ச காரியத்துக்கு பேர் சூழ்ச்சினா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். மீரா, நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்த? மருமகளா வாழ வந்த. வாழ வந்தோமா, குடும்பம் நடத்தணுமா, வம்சத்தை விருத்தி பண்ணோமான்னு பொத்திக்கிட்டு இருக்காம இப்ப மாமனார் வம்சத்தை விருத்தி பண்ண எதுக்கு பாக்குற? வம்சத்தை விருத்தி பண்றதுக்காக மாமா ஒண்ணு கல்யாணம் பண்ணலக்கா. வம்சத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான் மாமா கல்யாணம் பண்றாரு. எங்களுக்கு அது கல்யாணமா தெரியல, அவமானமா தான் தெரியுது. அக்கா, மாமாவுக்கு நியூமராலஜி படி 6ஆம் நம்பர் தான் ராசியான நம்பர். அதனால நியூமராலஜி படி 6 குழந்தைங்களை பெத்துக்கிட்டா ஆயுசு கெட்டியா இருக்குன்னு கணக்கு போட்டாரா என்னவோ. அவருக்கு அதெல்லாம் யோசிக்க ஏது நேரம், இவதான் சொல்லி கொடுத்திருப்ப. 3 பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுக்க தெரியாத மாமனாரு இப்ப 6 பிள்ளைங்களா? வீடு விளங்கிடும். தயவு செஞ்சு தப்பு தப்பா பேசாதீங்க. தப்பு தப்பா நீ செய்யலாம், அத கண்டிச்சா நாங்க தப்பா பேசுற மாதிரி தெரியுதா? அப்பப்ப பால் பாயசம் வச்சு கொடுத்து மாமனார உன் சூழ்ச்சி வலையில விழ வச்சுட்ட. இப்ப இந்த பால் பாயசம் யாருக்கு? உன் சூழ்ச்சி வலையில விழுந்த அந்த சித்தப்பூக்கா? சூழ்ச்சிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச சூத்திரம், எனக்கு என்னன்னே தெரியாது. ஆமாண்டி, நாங்க தான் சூழ்ச்சி செய்யறோம். மாமனார கல்யாணமே பண்ணிக்காதரான்னு சொன்ன சித்தப்பு இப்ப 2 நாள்ல மனசு மாறி கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்றாருன்னா அவருக்கு என்ன சக்குப்பொடி போட்டு தொலைச்ச? பேச்சு நிறுத்துறீங்களா? மாமா தான் மனசு சரியில்லை, உன் கையால பால் பாயசம் செஞ்சு தாமான்னு சொன்னாரு. அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாதீங்க. கிரிஜா, கேட்டியா? இவ கையால பால் பாயசம் செஞ்சு கொடுக்க சொன்னாராம். ஏன் நம்மளையெல்லாம் கேட்க கூடாதா? ஏன் அவருக்கு எங்களை பார்த்தா மருமகளா தெரியலையா? அது அவர்கிட்டதான் கேட்கணும். இந்தாரு, நீ ஜெயிச்சிட்டு தான் ரொம்ப பீத்திக்காத. இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த விட மாட்டோம். அனி, உங்க சம்மதமோ இல்ல எங்க 2 பேர் சம்மதமோ அப்பா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டியும் அப்பா கல்யாணம் நடக்கும். கொழுந்தனாரே, எங்க சப்போர்ட் இல்லாம கல்யாணம் வேணா நடக்கலாம். ஆனா மாமி ஆளா வாரவ இங்க குடும்பம் நடத்தணும்னா எங்க சப்போர்ட் வேணும். குப்பை பொறுக்கிறவன்ல இருந்து குபேரம் வரைக்கும் குடும்ப மனத்தை கூறு போடாம இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. குப்பை பொறுக்கிறவன்ல இருந்து குபேரம் வரைக்கும் குடும்ப மனத்தை கூறு போடாம இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. புதுசா ஒருத்தி வந்தா பாக்குறவங்கள காரி துப்புற அளவுக்கு நம்ம மான மரியாதை டேமேஜ் ஆக போகுது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆகும்னா மாமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாரா? கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்ன சித்தப்பா திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருப்பாரா? ஏன்னா அவர் மனசுக்கு அது சரின்னு பட்டிருக்கு, அதனாலதான் சொன்னாரு. கல்யாணத்துக்கு மாமனார சம்மதிக்க வச்சதே நீங்க தானே. சித்தப்பு மனசு என்ன சொக்கு பொடி போட்டு மாத்தினீங்களோ? நானும் என் வீட்டுக்காரரும் சத்தியத்தோட வழியில வாழறோம். சத்தியம் என்னைக்குமே தோக்காது. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அப்பாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்க ஒத்துழைங்க ப்ளீஸ். நீங்க ஒத்துழைச்சு ஒத்துமையா இருந்தாலே நம்மள பார்த்து யாரும் தப்பா பேச மாட்டாங்க, பேசவும் முடியாது. கொலவாய மூடிடலாம், ஊர் வாய மூட முடியாது. அதை நீங்க 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாங்க 2 பேரும் ஒத்துழைக்கலைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. நான் நடத்தி வைப்பேன். யாரு? நீயா? ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கு ஒத்தாசை பண்றது தப்பு இல்ல. உன்னால என்ன பண்ண முடியும்? நீ ஏன் அநாத ஆசிரமத்துல இருந்து மருமகளா வந்தவ? முதல்ல உன் தகுதி தராதரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கூரை ஏறி கோழிய பிடிக்க துப்பில்லாத நீ வானை ஏறி வைகுண்டத்தை காட்ட போறியா? அடியே, வீணா அசிங்கப்பட போறடி. வாடி கிரிஜா. மீரா, உண்மையிலேயே பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்படி வெத்து கூச்சல் போட மாட்டாங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் நீ பயப்படாத. இந்த குடும்பத்தை விட்டு இவங்க பிரிஞ்சு போக நினைக்காம இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு ஒரு மாமியார் தேவைப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்காம இப்படி அவசரப்படுறாங்க. நாயை வாழ கூட நிமித்திடலாம், ஆனா எங்க அண்ணிங்க மனசு மாத்தவே முடியாது. மீரா, உன் விருப்பப்படி இந்த வீட்டுக்கு மாமியார் வந்தே ஆகணும்.
வரவேற்போம். நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடல. கைவிடாம உதவினாதான் அது தெய்வம். கைவிட்டுட்டா அது வெறும் கல்லுதான். ஆமா, என்ன விஷயம் சொல்லவே இல்லையே? எந்த அளவுக்கு நான் மனசு நொந்து போயிருந்தனோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் மேடம். நீ சொல்றப்ப இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா விஷயம் என்ன நீ சொல்லாமலே இருக்கியே? எந்த சித்தப்பா என் மாமனாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே சித்தப்பா மாமனாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டாரு. மாமனாருக்கு நிறையவே சந்தோஷம். அந்த வீட்டோட கௌரவத்துக்கு கலங்கம் வராதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. என்ன மேடம் இவ்வளவு சந்தோஷமா சொல்ற, எதுவுமே பேசாம இருக்கீங்க? என்ன பேசணும்? நீங்க என் வீட்டுக்கு மாமியாரா வரதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா மேடம்? உங்க வீட்டுக்கு வேற ஒரு பொண்ணை மாமியாரா செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னப்ப நான் வருத்தப்பட்டேனா? இப்ப மட்டும் எதுக்கு சந்தோஷப்படணும்? நல்லது நடக்கிறப்போ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறதும், கெட்டது நடக்கிறப்போ மனசு உடைஞ்சு உட்கார்றதும் எனக்கு பிடிக்காத விஷயம் மீரா. நீங்க எனக்கு மாமியாரா வரணுங்கிறது என்னோட வேண்டுதல் மேடம். அத கடவுள் எனக்கு வரமா கொடுத்திருக்காரு. நான் இப்படி சந்தோஷப்படாம இருக்க முடியும்? அத நான் குறைய சொல்லலையே. ஆனா நான் இன்பம் துன்பம் ரெண்டையும் ஒன்னாவே பாக்குறேன். என்னால அப்படி இருக்க முடியல மேடம். நீங்க எப்ப என் வீட்டுக்கு வர போறீங்க? ஏன்? பெண் பாக்கு சடங்கு ஆரம்பிக்கிறப்ப நீங்க முதல் ஆளா வந்துடணும்னு நான் நினைக்கிறேன். பட் நான் கடைசி ஆளா வரணும்னு நினைக்கிறேன். ஏன் மேடம்? வர்ற பெண்கள்ல எத்தனை பேர் சுயநலத்தோட வராங்க, எத்தனை பேர் பொதுநலத்தோட வராங்கன்னு உன் மாமனார் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணைய இந்த வயசுல தேர்வு செய்யறது எவ்வளவு சவாலான விஷயம்னு உன் மாமனார் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்னோட விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க வந்து எங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ணணும். தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். உன்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா விதி இப்போ உன் பக்கம் சாதகமா இருக்கு. தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். எங்க அந்த கிழமை உட்கார்ந்து பேர் படிக்கிறத பாரு. ஸ்டைல பாரு. என்னடா முகத்துக்கு நேர தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்க? கண்ணாடி கேட்டுங்க சித்தப்பா. எதுக்கு? யார பாக்குறீங்க தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியுது யார பாக்குறோம்னு. அப்புறம் என்ன சித்தப்பா? நாங்க எதுக்கு செங்கல்பட்டுக்கு வந்தோம்? என்னைய பாக்கத்தான். வந்து என்ன சொன்னோம்? எங்க அப்பனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு தானே சென்னை வந்தீங்க? ஆமா, வந்தது அதுக்கு தான். நாங்க எதிர்பார்த்த மாதிரி மாமனாரை கல்யாணம் செய்யக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். அப்புறம் எதுக்கு நாங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு எங்களுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க? எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு எதுக்கு சொன்னீங்க? டேய், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஃபீலிங் உண்டுடா. ஓ, காடு வாங்குது, வீடு போங்குது, யம தர்மன் காலிங்க. இப்ப உங்களுக்கு பீலிங்கா? போரோ பிளஸ் ஐஸ் பிரிக்லி ஹீட் பவுடர் வழங்கும் மாமியார் தேவை தொடர்கிறது.